ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி நான் ஃபுல்லாக எடுக்கலை, நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மினி ட்ரீம் கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்பாஞ்ச் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருக்கீங்க, இல்லை ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த மினி ட்ரீம் கேக் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ், இது ஒரு 100 ml கப் இருக்கும். ஸோ இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன். ட்ரீம் கேக் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு 1/2 kg நம்ம ஒரு 250 கிராம் அளவுக்கு ட்ரீம் கேக் வாங்கினாலே அதோட ரேட் பார்த்திங்கன்னா மினிமம் 350-400 ஆகும். ஸோ அது எல்லாருனாலையும் அந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்க முடியாது. ஆனால் ட்ரீம் கேக் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பேஜில் நம்ம சேனலில் இந்த மினி ட்ரீம் கேக் நான் கொண்டு வந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டும் பார்த்தாங்க. இன்றைக்கி வீடியோவில் அந்த மினி ட்ரீம் கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்பாஞ்ச் ரெசிபி சேனலில் இருக்குது. சாக்லேட் ஸ்பாஞ்ச் எப்படி ரெடி பண்ணணுன்னு நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு 250 கிராம் அளவுக்கு சாக்லேட் ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். இந்த 250 கிராம் அளவுக்கு சாக்லேட் ஸ்பாஞ்சில் நீங்கள் மினிமம் ஒரு 6-7 ட்ரீம் கேக் இந்த மாதிரி மினி ட்ரீம் கேக் ரெடி பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி 4 தான் ரெடி பண்ணியிருக்கேன். மீதி எனக்கு விப்பிங் க்ரீம், சாக்லேட் கனாஷ் இது எல்லாமே ஸ்பாஞ்ச் எல்லாமே மீதி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கப்பில் ஸ்பாஞ்ச் நம்ம செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மேலே சுகர் சிரப்பு, அதுக்கப்புறம் சாக்லேட் மூஸ். அதாவது சாக்லேட் மூஸ் எப்படின்னா விப்பிங் க்ரீம் நீங்கள் எடுத்துகிட்டு அது கூட சாக்லேட் கெனாஷ் அதாவது நான் டார்க் சாக்லேட் ஒரு 50 கிராம் எடுத்திருந்தேன். அது கூட க்ரீம் ஒரு 25 கிராம் எடுத்திருந்தேன். ஸோ இது ரெண்டையுமே நம்ம டபுள் பைண்டிங் மெத்தடில் மெல்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சாக்லேட் கெனாஷ் கிடைக்கும். நீங்கள் அதிக அளவில் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி 1/2 kgக்கான ட்ரீம் கேக் ரெசிபி போட்டிருக்கேன். நீங்கள் அதையுமே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சாக்லேட் மூஸ்க்கு விப்பிங் க்ரீம் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த சாக்லேட் கெனாஷ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சாக்லேட் மூஸ் நமக்கு கிடைக்கும். செகண்ட் லேயராக நம்ம சாக்லேட் மூஸ் செட் பண்ண போகிறோம். தேர்ட் லேயராக பார்த்திங்கன்னா மேலே சாக்லேட் கனாஷு, அதில் நான் சொன்ன மாதிரி சாக்லேட்டும் விப்பிங் க்ரீம் ரெண்டுமே டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி இந்த மாதிரி சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிக்க போகிறோம். மேலே இது கூட உங்களுக்கு நட்ஸு இல்லை சாக்கோ சிப்ஸ் சாக்லேட் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு லேயர் நம்ம செட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் நேரம் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட் லேயர் கொடுக்கும்போது நமக்கு நல்லா செட் ஆகி வரும். ஸோ இப்போ சாக்லேட் கனாஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷமாவது நீங்கள் செட் பண்ணிடுங்க. ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம சாக்லேட் மட்டும் மெல்ட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டில் மேலே சாக்லேட் மட்டும் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணால் தான் நம்ம ட்ரீம் கேக் அதை உடச்சி சாப்பிடும்போது அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1/2 hour ஆகுது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு எந்த சாக்லேட் பிடிக்குமோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் சாக்லேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒயிட் சாக்லேட் இல்லை டார்க் சாக்லேட் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம டார்க் சாக்லேட்டில் இந்த கனாஷ் ரெடி பண்ணி போட்டிருக்கனால நம்ம மேலே மில்க் சாக்லேட் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். சென்டரில் நான் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சிடுறேன். வச்சுட்டு மேலே நான் மில்க் சாக்லேட் தான் மெல்ட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். மில்க் சாக்லேட் பார்த்திங்கன்னா மெல்ட் பண்ணுறது எப்படின்னா நம்ம எப்போயுமே சாக்லேட் டபுள் பாயிலிங்கில் மெல்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் கீழே தண்ணி வச்சுட்டு அது மேலே நம்ம சாக்லேட் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலும் ஓவராக ரொம்ப ஒரு மாதிரி கெட்டியாகிடும். அது நமக்கு இந்த மாதிரி பாருங்கள் இதாகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் அதோட கொஞ்சம் லூஸ் கன்சிஸ்டன்சி இது மாதிரி வந்த உடனே நீங்கள் எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அவனோ இல்லை ஓடிஜியோ வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் ப்ரீ ஹீட் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சாக்லேட்டை உள்ளே வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பதம் கிடச்சிரும். ஸோ லாஸ்ட்டாக மேலே நம்ம வெறும் சாக்லேட் மட்டும்தான் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணணும். அது கூட பாலோ கொஞ்சம் சாக்லேட் லூஸ் ஆகணும் அப்படின்னு பாலோ இல்லை அது கூட க்ரீமோ வேறு ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது உடச்சி சாப்பிட்ற மாதிரி நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் வெறும் சாக்லேட் மட்டும் நீங்கள் மெல்ட் பண்ணி நீங்கள் மேலே லாஸ்ட் லேயராக ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இது நல்லாவே செட் ஆகணும். திரும்ப நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு
லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து கொக்கோ பவுடர் வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை பிரேக் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த மினி ட்ரீம் கேக் வந்து கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண இருக்கீங்க, அதாவது ஹோம் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரீம் கேக் வந்து கொஞ்சம் சீப்பான ரேட்டில் கம்மியான ப்ரைஸில் வந்து கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மினி ட்ரீம் கேக் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அது என்ன ரேட்டுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஆட் பண்ணுற பொருள், நீங்கள் எவ்வளோ அதுக்காக செலவு பண்ணுறீங்க, இதெல்லாம் வச்சு உங்களோட ப்ராஃபிட் வச்சு நீங்கள் தாராளமாக சேல் பண்ணலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து கிளியர் பண்ணுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா சூப்பராக மேலே வந்து சாக்லேட் செட் ஆகி வந்துருச்சு. அதை நான் வந்து ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட மெனுவில் இந்த மினி ட்ரீம் கேக்கையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளேவர்ஸ் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோ மினி ட்ரீம் கேக்கில். தேங்க்யூ.